கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பொறுப்புணர்வு இந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கிட்ட இருக்கும். அதற்காக அவங்க சில தியாகங்கள் செய்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் நான் தொலைக்காட்சி பார்க்க வேண்டும், நாடகம் பார்க்க வேண்டும், பாட்டு கேட்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கும். இருந்தாலும் அந்த பிள்ளைகள் படிக்கிறார்களே, இவர்களுக்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டுமே என்பதற்காக அவற்றை தியாகம் செய்துவிட்டு இந்த பிள்ளைகளுக்காக வாழ்கின்ற பெற்றோரை இந்த குடும்பத்தில் நாம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படலாம். எந்த கருத்து வேறுபாடு இல்லாத குடும்பங்களை நீங்கள் பார்க்க முடியாது. ஆகவே இந்த கருத்து கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடு ஏற்படின் அதை மிக சுமூகமாக இவர்கள் கையாளுவார்கள். அதுக்கு திறன் இருக்கும். அது மட்டும் இந்த திறனை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு பிள்ளை ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டால் அந்த சிக்கலிலிருந்து விடுபட்டு வருவதற்கு என்ன செய்யலாம் என்ற வழிகாட்டல் இந்த பெற்றோர் வழங்குவார்கள். தவறு செய்த பிள்ளைகளை கடுமையாக திட்ட மாட்டார்கள், கடுமையாக குவித்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த தவறை உணர்த்தி சுமூகமான உறவு மலர்வதற்கான வழியை ஏற்படுத்துவார்கள். ஏனால் இந்த குழந்தைகள் மத்தியில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய உணர்வுபூர்வமான அறிவாற்றலை பெருக்குவது இத்தகைய அணுகுமுறை தான். இத்தகைய அணுகுமுறை அந்த குடும்பத்தில் இருந்தால் இந்த பிறகு கல்வியில் மட்டும் இல்லை, சமுதாயத்தில் நல்ல பிள்ளைகளாக உருவாகிறார்கள். கல்வியில் மட்டுமல்ல, சமுதாயத்திலும் நல்ல பிள்ளைகளாக உருவாவார்கள். அது மட்டுமில்லை, இந்த நாட்டுக்கு தேவையான ஆற்றலுள்ள பிள்ளைகளாகவும் வளர வாய்ப்பு இருக்கின்றது. இந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுடைய குணநலங்கள் முக்கியம் என்பதை உணர்ந்திருப்பார்கள். அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்காற்றுவார்கள். எப்படி என்று கேட்டால், இந்த பெற்றோருடைய அணுகுமுறையே அந்த குழந்தைகளுக்கு நல்ல குணநலங்களை கொடுத்துரும். அவங்களுடைய EQ என்று சொல்லக்கூடிய இமோஷனல் இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்தியிருக்கும். அத்தகைய குடும்பத்தை வளர பிள்ளைகள் தான் எல்லோருடன் சுமூகமாக பேச முடியும். அந்த குழந்தையை எல்லாரும் அரவணைக்க விரும்புவார்கள். அவர் வாழ்க்கையில் உயர்ந்த பிறகு கூட எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பிள்ளையாக உருவாகுவாங்க. ஏன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய உணர்வு பூர்வமான அறிவுத்திறனை அந்த குழந்தை பெற்றிருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் பெற்றிருப்பார்கள். இதுதான் இந்த குடும்பம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமையாகும். நாம் குடும்பத்தை பல்கலைக்கழகம் என்று சொல்வோம். பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற மாணவர்கள் இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய, உலக சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து ஆற்றலை பெற்றிருப்பார்கள் என்பது தான் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்கின்றோம். அதேபோல் நான் சொன்ன அணுகுமுறைகள் ஒரு குடும்பத்தில் கடைபிடிக்கப்பட்டால் அத்தகைய வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து ஆற்றலையும் பெற்ற ஒரு தரமான பிள்ளைகள் உருவாகிறார். மேலும் இந்த குடும்பத்தில் ஒழுக்க நெறி பண்புகள் போதிப்பதல்ல, இந்த பெற்றோர் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த ஒழுக்க நெறி பண்புகளோடு பெற்றோர் வாழ்வதை பார்க்கின்ற பிள்ளைகள் அதை தங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வார்கள். இதை ஒழுக்கமாக வாழணும் என்று போதிப்பது தேவையற்றது. பெற்றோர்கள் வாழ வேண்டும். ஒரு காரில் பிள்ளைகளோடு தந்தை செல்கிறார், கார் ஓட்டி செல்கிறார். சிகப்பு விளக்கு வருகிறது சாலை ஓரத்தில். சிகப்பு விளக்கில் காரை நிறுத்த வேண்டும் என்பது விதிமுறை. அந்த கட்டுப்பாட்டை தந்தை கடைபிடித்தால் நிச்சயமாக பிள்ளைகள் கடைபிடிப்பார்கள். ஆனால் அங்கு கூட்டம் இல்லையே, யார் நடமாடவில்லை என்று அந்த சிகப்பு சமிக்கை விளக்கை அலட்சியப்படுத்திவிட்டு தந்தை காரை ஓட்டினால் அவ்வாறு செய்கிற தப்பு இல்லை என்பதை மறைமுகமாக அந்த பெற்றோர், அந்த தந்தை பிள்ளைகளுக்கு உணர்த்துகிறார். ஆகவே ஒழுக்க நெறி பண்புகளையும் நல்ல மனப்போக்கையும் உருவாக்க வேண்டும் என்றால் அவ்வாறு பெற்றோர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆகவே குழந்தை வளர்ப்பு என்பது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. இந்த மகிழ்ச்சியான குடும்பத்தில் இத்தகைய பண்புகள்லாம் அந்த பெற்றோர்கள் வைத்திருப்பார்கள், கொண்டிருப்பார்கள். மேலும் நிதி நிர்வாகம், இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குடும்பத்தில் வறுமை நிலவுகிறது. பெரும்பாலான குடும்பங்களில் வறுமை நிலவுகிறது. இந்த வறுமை எப்படி வந்தது? யாரோ இந்த வறுமை ஏற்படுத்தினார்களா? இல்லை, அந்த குடும்பம் தான் உருவாக்கி விட்டது. அந்த குடும்பம் உருவாக்கியது தான் அந்த வறுமை. ஆகவே வறுமைக்கு நிதி நிர்வாகம் தேவை. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பணத்தை கையாளக்கூடிய திறன் அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். எப்படி போதிப்பது? அந்த நிதி நிர்வாகம் குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். இதுவரை மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் நிறைந்த குடும்பத்தை பற்றி
நீங்கள் கேட்டீர்கள். ஆகவே இந்த நான் கொடுத்த இந்த தகவல் வழி உங்கள் குடும்பத்தை அந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து விஷயங்களையும் நான் கூறியிருக்கின்றேன். இதை நீங்கள் கடைபிடித்தால் போதும். கடைபிடிப்பது சற்று சிரமமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெற்றோராக நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டு நான் இந்த தகுதியுள்ள குடும்பத்துக்குத்தான் தலைவராக இருக்க விரும்புகிறோம் என்ற முடிவு உங்கள் கையில் இருந்தால் நிச்சயமாக நாம் இத்தகைய குடும்பத்தை உருவாக்க முடியும். நியூரோ சயின்ஸ் வளர்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறது. மேபி நாம் பழக்கத்தில் சில தவறுகள் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அதை மாற்றி அமைத்து புதிய அணுகுமுறையை கடைபிடிப்பதற்கு 45 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு புதிய அணுகுமுறையை கடைபிடித்தால் த பிரெயின் கெட் ரீவயர்ட் சொல்லுவாங்க. மீண்டும் அந்த மூளையை செயல்பாடு மாற்றி அமைக்கப்படுகிறது. மாற்றி அமைக்கப்படும் பட்சத்தில் இந்த செயல்பாடு இதை அமுல்படுத்துவதெல்லாம் மிக எளிமையாக விடும். ஆகவே மகிழ்ச்சியும் தரமும் உள்ள குடும்பத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த நிலையில் இருக்கிற குடும்பத்தை தலைவர்களை நான் பாராட்டுகிறேன். இன்னும் அந்த நிலையை அடையாமல் இருப்பவர்களுக்கு என்னுடைய ஆலோசனை, இந்த அணுகுமுறையை கடைபிடிங்கள். இந்த அணுகுமுறைகளை கடைபிடிங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பம் இந்த முதல்நிலை குடும்பத்துக்கு வந்து விடுவார்கள். இத்தகைய குடும்பம்தான் இந்த நாட்டுக்கு சொத்தாக வழங்கக்கூடிய குடும்பங்கள். நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். இத்தகைய குடும்பத்துக்கு தலைமையேற்றதுக்கு உங்களுக்கு பாராட்டு புகழ் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் செய்கின்ற சின்ன சின்ன அம்சங்களை நீங்கள் பாராட்டுவது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த சமுதாயம் உங்களை பாராட்ட தயாராக இருக்கிறது. ஏனென்றால் உங்களை போன்ற குடும்பங்களை தலைமையேற்கக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை என்று கூறி முடிக்கின்றேன். உங்களுக்கு இது தொடர்பாக பல கேள்விகள் எழலாம், பல சந்தேகங்கள் எழலாம், சில ஆலோசனைகளை கூற விரும்பலாம். நீங்கள் அப்படி என்றால் தயவுசெய்து எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். இங்கு திரையில் வருகின்ற மின்னஞ்சல் முகவரியை குறித்து கொள்ளுங்கள். குறித்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அடுத்தடுத்து வருகின்ற நிகழ்வுகளில் பதில் கொடுப்பதற்கும் நேரடியாகவே உங்களுடைய தொடர்பு கொண்டு பதில் கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.